சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஐபிஎக்ஸ்எம் இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அதோட டயர் 2க்கான ரிசல்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சென்னையில் போயிட்டு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதிருப்பீங்க, அதுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் நல்லா கவனிங்க, நிறைய ஸ்டேட், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பிடிஎஃப்ல உங்களோட ரோல் நம்பர் வந்து போடணும். ஸோ ரோல் நம்பர் என்பது என்னன்னா உங்களோட டயர் 2, அதாவது ஐபி எக்ஸாம் டயர் 2ஓட ஹால் டிக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது. ஸோ தெளிவாக என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்ல இருக்கும், இல்லைன்னா மெயில் ஐடியில் இருக்கும். ரெண்டையும் கரெக்டாக பார்த்து அதை வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ரிசல்ட் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல வந்து அவங்களுக்கான ரோல் நம்பர் இருக்கும் அவங்களுக்கு என்னன்னா டயர் 3ஓட எக்ஸாமான இன்டர்வியூ அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூப்பிடுறது, அதாவது இன்டர்வியூக்கான அட்மிட் கார்டு, கால் லெட்டர், இது என்ன பண்ணுவாங்கன்னா மெயிலில் வந்து அனுப்புவாங்க. இது வந்து என்னன்னா அவங்களோட ப்ராசஸ் படி வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா டைம் எடுத்து அனுப்புவாங்க. பட் இப்போதைக்குன்னு வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ எத்தனை பேர் வந்து கிளியர் பண்ணீங்கன்னு தெரியல. நான் டயர் 1 டயர் 2க்கு வந்து கைட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நான் உங்களுக்கு கைட் பண்ணியிருந்தேன்னா ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட்.